வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல சனி பகவானை பார்ப்போங்க. இப்ப உங்களுக்கு 7.5 சனி ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? விரயச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி ஓடிட்டு இருக்கு. அப்ப இன்னும் ஒரு 2 வருட காலம் உங்களுக்கு 7.5 சனி இருக்கு. சரிங்களா? சரி. 7.5 சனி என்ன செய்யும்னா, எப்பயும் வந்த உடனே எல்லாம் அதிகமா பிரச்சனை பண்ணாது. அது விலக போற டைம் இருக்குல்ல, அப்பதான் பிரச்சனை பண்ணும். அதாவது ஜென்மச்சனி பாதச்சனி சொல்றோம்ல, அந்த டைம்ல தான் நமக்கு தொந்தரவு பண்ணும். என்ன தொந்தரவு பண்ணும்னா, ஒரு சிலருக்கு தொழில இடைஞ்சல் பண்ணும், ஒரு சிலருக்கு வேலை பார்க்கறதுல இடைஞ்சல் பண்ணும், சிலருக்கு பொருளாதாரத்துல பிரச்சனை பண்ணும், சிலருக்கு இந்த குடும்ப உறவுகள்ல பிரச்சனை பண்ணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நமக்கு தொந்தரவு பண்ணும். ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் போகும், வண்டி வாகனத்தில் ஒரு சிலருக்கு ஆபத்துக்கள் வரும். இந்த மாதிரி 7.5 சனி ஏதாவது ஒன்று நம்மளை பண்ணும். அதனால இந்த 7.5 சனி காலத்தில் எதை செஞ்சாலும் கவனமாக செய்யணும். அதே மாதிரி 7.5 சனி காலத்தில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி தொழில் தொடங்கினா அந்த தொழில் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி. இப்போ சனி பகவான் 2வது இடத்துலயே ஆட்சி பெற்று இருக்கு. அதே நேரத்தில் சதய நட்சத்திரத்திலேயே இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சில நேரங்களில் சில பண வரவுகளை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். கடன் காட்சிகள்லாம் இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் அடைக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகிற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா 7.5 சனி நடக்கிறனால வாகனத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்காது. அதே மாதிரி வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறாங்கல்ல, அது நன்மைகளை தராது. வாகனம் சார்ந்த தொழில்னா இப்போ ஆட்டோ ஓட்டுறது, டிரைவராக இருக்கிறது, கண்டக்டராக இருக்கிறது, லாரி வச்சு ஓட்டுறது, பஸ் வச்சு ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் வண்டியை வச்சு தொழில் செய்கிறோம்ல, அந்த மாதிரி செஞ்சால் அந்த வண்டி சார்ந்த தொழில் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலை தான் கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? சரி. அதே மாதிரி 3வது இடத்துல ராகு இருக்கு பாருங்க. 3வது இடத்துல ராகு இருந்தால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடல்நல கோளாறு ஏற்படும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு ஏற்படும். வாய் பேச முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா? அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 5வது இடத்துல செவ்வாய் இருக்கு பாருங்க. 5வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்லதுதான். சரிங்களா? பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல யோகம் தான். ஆனா பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது பொருளோ சொத்தோ ஏதாவது ஒரு இழப்பீடு ஏற்படும், அல்லது அவங்க சார்ந்த வகையில திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எதிர்பாராம நடக்கும். அதனால அவங்க கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆவாங்க, கோவப்படுவாங்க. அதே இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல கவலைப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால அவங்களுக்கும் நமக்கும் கூட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரும். அதனால பெற்ற பிள்ளைகள் வெளியில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நமக்கு நல்லதுங்க. சரிங்களா? ஆனா 4ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட கிடைக்கும், அல்லது ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களை விற்கக்கூடிய யோகங்கள் கூட இந்த மாசம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் கூட விற்கலாம், அல்லது வாங்கவும் செய்யலாம். அதே மாதிரி சொத்துக்களை விற்கவும் செய்யலாம், சொத்துக்கள் வாங்கவும் செய்யலாம். ஒரு சிலருக்கு வீடு கட்டுற மாதிரியான வாய்ப்புகளை கூட அந்த செவ்வாய் பகவான் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் உங்களுக்கு விரையாதிபதி 5வது இடத்துல தான் இருக்காரு பாருங்க. 5வது இடத்துல இருந்தால் பெற்ற பிள்ளைகள்னால விரையும்னு அர்த்தம். அப்போ பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி வரும். பிள்ளைகளுக்கு ஒரு பிறந்த நாள் வரலாம், அல்லது வேறு விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். அதனால அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி வரும். அதனால பிள்ளைகள்னால மட்டும் கொஞ்சம் விரயங்கள் மட்டும் வரும், அவ்வளோதான். மற்றபடி குரு 5வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 7வது இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கார் பாருங்க. 7ல சூரியன் இருந்தா கணவன் மனைவிக்குள்ள அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இந்த ஆடி மாசம் மட்டும்தான். ஆடி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வராது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது சளி, இருமல், காய்ச்சல் அல்லது சுளுக்கு பிடிப்பு போன்ற ஏதாவது ஒரு உடல் உபாதை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு தோணும். அரசாங்கத்தில் உதவிகள் வாங்கணும், சர்டிஃபிகேட் மாற்றணும், சர்டிஃபிகேட் வாங்கணும், டாக்குமெண்ட் மாற்றணும், இந்த மாதிரிலாம் தோணும். அதெல்லாம் தாராளமாக செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு வீடு கட்டணும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். வாங்கவும் செய்யலாம். எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் வாங்கலாம், கிடைக்கும். அதே மாதிரி புதன் 7வது இடத்துல இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்போ அடிக்கடி வேலை பார்க்கறதுக்கு லீவு போட வேண்டியது வரும், அல்லது தொழில் செய்கிற இடத்துக்கு லீவு விட வேண்டியது வரும். அதனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான
வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் தொழில் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி. 9வது இடத்துல கேது இருக்கு பாருங்க. 9வது இடத்துல பொதுவாக கேது இருக்கக்கூடாது. ஏன்னா 9ல் கேது இருந்தால் அப்பாவோட வந்து கருத்து வேறுபாடு வரும். இல்லைன்னா அப்பாவுக்கு வந்து உடல்நலக்குறை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக எல்லா கிரக நிலைகளையும் பார்க்குற போது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ ராகு பகவான் கூட உங்களுக்கு 2வது இடத்துல இருக்குது. ராகு பகவான் வந்து பொதுவாக 2வது இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா ராகு 2வது இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சிலர் குடும்பத்தை விட்டுட்டு வேற ஊருக்கு எங்கேயாவது வேலை பார்க்க போகிற மாதிரி வரலாம். அப்படி நீங்கள் குடும்பத்தை பிரிஞ்சு வேற ஊருக்கு வேலை பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது, பொருளாதாரத்தில் வந்து தடங்கள் வராது. அப்போ பொருளாதாரம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ ராகுவை பொறுத்தளவு அந்த இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட மட்டும் கருத்து வேறுபாடு வரும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா நல்லது தான். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு தொந்தரவு வர்றது மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. மற்ற கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதனால நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.